இங்கே பேசுவதற்கு முன்பாக நம்முடைய தோழர் மனோஜ் அவர்கள் சொன்னார்கள், பாலியல் குற்றவாளி சீமா என்ற வார்த்தையை போட்டதுல நம்ம ஆட்களே வருத்தப்படுறாங்க அப்படின்னு குறிப்பிட்டாரு. அதாவது சீமானோடு பழகியவர்கள், இங்கே பேசிய பலரும் சீமானோடு பழகியவர்கள் தான். அதை விட சீமானோடு மிக நெருக்கமாக இருந்தவர் அவருடைய நண்பர். சினிமா வாய்ப்பு தேடிய போது சீமான் சென்னையில இருக்கும்போது அவர் எங்கே தூங்குவார் என்று சொன்னால் சுடுகாட்டில தான் தூங்குவாராம். அதுல சுவாரஸ்யம் என்னன்னா, இந்த நடிகை இங்கதான் புதைச்சாங்கன்னு சொன்னா அந்த நடிகையோட கல்லறை மேல படுத்துக்கிட்டு அந்த நடிகையோட படுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு வெளிப்படையா பேசுவாராம். அப்ப இவ்வளவு கேவலமா பேசக்கூடிய ஒரு நபரை பாலியல் குற்றவாளி என்று சொல்லாமல் எப்படி சொல்ல முடியும்? இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சமீபத்தில் கூட ஊடகங்களுக்கு முன்பாகவே நான் என்ன குச்சியில் இருந்த பொண்ணை தூக்கிட்டு போயா ரேப் பண்ண, குச்சியில் இருந்த பொண்ணை தூக்கிட்டு போன மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. என் பொண்டாட்டியே சொல்றா, கொள்ளையில உனக்கு வேற பொம்பளையே கிடைக்கலையா, இவன் தான் கிடைச்சாலா, வேற உங்களோட போயிருக்கலாம்னு என் பொண்டாட்டியே சொல்றான். ஊடகங்கள்ல பேட்டி தராரு. அப்ப எனக்கு முன்பாக பேசிய பெரியாரிஸ்ட் தோழர்கள் ஏன் இவ்வளவு மோசமாக பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்குன்னா, அவன் அவ்வளவு மோசமான நபர். சீமான் எனும் பொறுக்கி, பாலியல் பொறுக்கி அவ்வளவு கேவலமான நபர். ஈழத்திலையும் போய் அங்க இருக்கக்கூடிய ஈழத்திலையும் ஒரு தவறை செய்து வந்திருக்கிறது வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. இன்றைக்கு தமிழ் தேசிய தந்தை பெரியார் அவர்களை மிகவும் கொச்சையாக, இழிவாக திராவிடக்கு சுவற்றை பிராமண கடற்படையால் இடிப்பேன்னு இன்னைக்கு பேசுறான். அதற்கு முன்பாக தூய தமிழர்களை உருவாக்கி, நான் ஒரு தனித்தீவை உருவாக்கி அங்க தூய தமிழரை கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு ஒரு ஊடகங்களையும் சொல்றான், மேடைகள்லையும் சொல்றான். இவர் கூட இருக்கக்கூடிய சாட்டை தூய தமிழனா அப்படின்னு அவர் பார்க்கணும். ஏன்னா சாட்டையோட நிறம் நல்ல சிவத்த நிறம், இது தமிழருடைய நிறமா அல்லது சீமானுடைய உயரம் தான் தமிழருடைய உயரமா அப்படின்னு ஒரு கருத்து நடத்தினா கூட நல்லதா, ஒரு பட்டிமன்றம் கூட நம்ம நடத்தலாம். சீமான் உயரம் உயரமா அல்லது சாட்டையின் நிறம் தான் தமிழர்கள் நிறமா அப்படின்ற ஒரு கருத்தரங்க பட்டிமன்றம் நடத்தினா கூட நல்லதுதான். ஏன்னா அதெல்லாம் அறிவியல் பூர்வமா நம்ம விவாதிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இவன் எல்லா மேடைகளையும் போயிட்டு பெரியாரை பத்தி கொச்சையா பேசுவான். பெரியார் புடுவலான்னு சொல்லிட்டு வா என்கிட்ட ஒண்டி கொண்டி பேசிப்பாரு, நான் வேணா அதுக்கு பதில் சொல்றேன், என்கிட்ட பேச யார் தயாராகன்னு கேட்பான். ட்ரைப்ஸ் கரிகாலன் அவர்கள் நேருக்கு நேரம் பேச தயார் சொல்லி அறிவிச்சாரு, வரல. இப்ப கூட பாரதியாரை பத்தி என்கிட்ட பேசுற, என் பாட்டன் பாரதியாரை பத்தி பேசுவதற்கு யாராவது இருக்கீங்களா, யாருக்கு பேச தயாரான்னு கேட்கிறான். மதிமாறன் தயாராக இருக்கிறார், சீமான் போக தயாராக இருக்க மாட்டார். இப்ப நம்ம சீமானுக்கு இன்னொரு சவால் விடுறோம். உன் கூட இருக்கக்கூடிய சாட்டை அவருடைய, இப்ப முத்துக்குமாரோடைய துணைவியாரும் அவர் திருமணம் வச்சிருக்காரு. அவருடைய மாமனார் சாட்டை, இப்ப இருக்கிற சாட்டையுடைய மாமனார், நான் ஏற்கனவே சீமான் எங்க அந்த கல்லறையில படுக்கும் போது சொன்ன தகவலை சொன்ன அதே நபர் தான். நான் பேச தயாரா இருக்கிறேன், சீமான் எதிர்த்து வழக்கு போட்டாலும் சரி, சாட்டையும் வழக்கு போட்டாலும் சரி, நம்ம என்ன இருக்கிறோம்னா, அவர் தான் சொன்னாரு சாட்டை அவருடைய தாயார் ஒரு சக்கிலிய சமூகத்தை சேர்ந்த பெண். இன்னும் சொல்ல போனா இரண்டாவது மனைவி, அவங்க அப்பாவோட இரண்டாவது மனைவி. ஆனா மேடையில என்ன சொல்லுவாங்க, நான் மறவேன் எல்லா மேடையிலையும் பேசுறது, சாதியை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை, நான் மறவன் சொல்லுவான். பொதுவா பாத்தீங்கன்னா சக்கிலிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் நிறமா இருப்பாங்க, அதுக்கு வரலாற்று காரணம் இருக்கிறது. என்ன வரலாற்று காரணம்? வேத காலங்கள்லயே பாத்தீங்கன்னா சீமான் சொல்றான் அவங்க வந்தேரிகள்ன்றான், அவர்கள் தெலுங்கர்கள்ன்றான். ஆனா அவர்களுக்கு தெலுங்கு தெரியும், கன்னடமும் தெரியும், மலையாளமும் தெரியும், தமிழும் தெரியும். தெலுங்கு, கன்னடம், மலையாளம் தான் தமிழ் மட்டுமே பேசக்கூடிய மக்களும் இங்கே வாழ்கிறார்கள். ஒரு வரலாற்று பூர்வமான செய்தியை இங்க நான் பதிவு செய்ய விரும்புறேன். மைனர் தோழர் ஒரு குறிப்பு எடுத்துக்கணும். ஏன்னா சாட்டைக்கு இந்த வீடியோ அவர் பதிவு செய்யறதுக்காக சொல்றேன் நானு. அப்ப வேற காலங்கள்ல இப்ப இருக்கக்கூடிய அந்த சக்கிலியர் பிரிவை சேர்ந்தவர்கள்ல தாசர்கள் ஒரு பிரிவு, ஜானைகளை அப்படின்ற ஒரு பிரிவு இருக்கு. 2 பிரிவுகள் இருக்கு. இது ரிக்வேதத்தில் பதிவு செய்யப்பட்டது. 51:8 இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டது. ஆரியர்கள் அந்த தாசர்களை அழிப்பதற்காக
அதாவது தமிழர்கள் என்று சொல்வதற்கு முன்னாடி திராவிடர்கள், திராவிடர் என்று சொல்வாங்க, நாகர்கள், நாகர் என்று சொல்வதற்கு முன்னாடி நாம் தாசர்கள் என்று அழைக்கப்பட்டோம்னு அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அப்ப தாசர்கள் என்ற ஒரு பிரிவு பகடை சமூகத்தில், சகிய சமூகத்தில் இருக்கிறாங்க. அவர்களை அழிப்பதற்கு இந்திரனிடம் போய் வேண்டி இருக்கிறார்கள். அவர்கள் எப்பவுமே யாகம் நடத்துவது அவருடைய வேலை. அப்படி பார்ப்பனர்கள் யாகம் நடத்திருக்க, ஆரியர்கள் யாகம் நடத்திருக்கிறார்கள். அப்படி யாகம் நடத்தி தாசர்களை படுகொலை செய்ய வேண்டும் என்று மிக கடுமையாக அவர்கள் யாகம் நடத்தியிருக்கிறார்கள். அவர்களால் அழிக்க முடியவில்லை. மீண்டும் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த ஆரிய பழங்குடிகளிலே ஒரு பிரிவான பஞ்சஜன்யா, அது இன்னைக்கு பஞ்சஜன்யா, ஜானா, ஜான அப்படின்னு சுருங்கி வந்திருக்கு. இன்னைக்கும் அந்த பிரிவில், அந்த சகிலிய சமூகத்தினுடைய பிரிவுல அது இருக்கு. பகடைகள் இருக்கக்கூடிய அந்த தாசரிகளும் ஜானைகளும் பெண் கொடுத்து பெண் எடுத்துக் கொள்வார்கள். அப்படி பெண் எடுத்து, அதாவது ஆரிய பழங்குடிகளும் தாசர்களும் கலந்து விட்டார்கள். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சாட்டை ஏன் சிவப்பா இருக்கான்றது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவனுடைய நிறம் ஆரியருடைய கலப்பு. நான் கேட்கிறேன், சீமானுக்கும் சரி சாட்டைக்கு கேட்கிறேன், ஒண்டி கொண்டு நிப்போம் பேசுவோம் அப்படின்னு நீ சொல்றீல்ல, நாளைக்கே டிஎன்டி டெஸ்டுக்கு நான் தயார், சீமானும் சாட்டை திருமுருகனும் தயாரா? டிஎன்டி டெஸ்ட் எடுத்து வெளியிடுவோம் அறிவியல் பூர்வமாக. நீ தமிழனா இல்லையா என்பதை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க தயாரா என்பதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய கேள்வி. ஏனென்று சொன்னால், இவர்கள் பணத்திற்காக முழுக்க முழுக்க சீமானும் சரி சாட்டை திருமுருகனும் சரி பணத்திற்காக நிறைய பேரை பேச வைத்து பெரியாருக்கு எதிராக பேச வைப்பதை ஒரு தொழிலாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரியாரை இழிவுபடுத்தும் நோக்கத்தோடையே இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட இயக்கத்தை இழிவுபடுத்துவதற்கு தான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். யார் இது? இந்த திராவிட கோட்டை சுவர் எப்படி கட்டப்பட்டது? 1953 தமிழ் தந்தை பெரியார் அவர்கள் குலக்கல்வி திட்டத்திற்காக கடுமையாக போராடினார். குலக்கல்வி திட்டத்திற்கு எதிராக 2 நாட்கள் மாநாடு நடத்தினார். 2 நாட்கள் மாநாடு நடத்தினார். அப்படி 2 நாட்கள் மாநாடு நடத்தும் போது அவர் புத்தரை தமிழ்நாட்டுக்கு 1953 அறிமுகப்படுத்தினார். ஏன் அறிமுகப்படுத்தினார்? ஆரியத்துக்கும் பௌத்தத்துக்கும் நடந்த போரை, ஆரியத்துக்கும் பௌத்தத்துக்கும் உள்ள போர் தான் இந்தியாவுடைய வரலாறு என்பதை தமிழ்நாட்டில் அவர்கள் ஒரு மாநாடு போட்டு விளக்கினார். அதே சமயம் 2வது மாநாட்டில் அந்த குலக்கல்வி திட்டம் எவ்வளவு மோசமானது அப்படி என்பதை மிகவும் தெளிவாக 2 நாட்கள் மாநாடு அதை தெளிவுபடுத்தின பெரியார். அப்ப பார்ப்பன கடப்பாறை, அந்த கடப்பாறையை கொண்டு வந்து இடிக்க நினைக்கிறார். இதை செய்தது யார்? ராஜாஜி. அந்த கடப்பாறை தான் ராஜாஜி, பார்ப்பன கடப்பாறை ராஜாஜி. அப்ப சீமான் எதை செய்ய விரும்புகிறார் என்று சொன்னால், மீண்டும் குலக்கல்வி திட்டத்தை இங்கு நடைமுறைப்படுத்துவதற்கு சீமான் RSSக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார். மீண்டும் சக்கிலியரை தொட்டு சாராரை பார்த்தாலே தீட்டு என்று சொல்லக்கூடிய அந்த மோசமான நடைமுறைகளை எல்லாம் இங்கே நடைமுறைப்படுத்துவதற்கு, இந்த தெருவில் அவன் நடக்கக்கூடாது, இந்த கிணற்றில் அவன் தண்ணி எடுக்கக்கூடாது, இவனை திருமணம் செய்யக்கூடாது, அவர் செய்யக்கூடாது, கோவிலுக்குள் இவர்கள் வரக்கூடாது, பட்டியல் சாதியினர் வரக்கூடாது என்கிற அந்த மோசமான நிலையெல்லாம் உருவாக்கிய பார்ப்பனியம் இன்னைக்கு சீமான் கையில கடப்பாறையை கொடுக்கிறது. திராவிட மாடல் அரசு கணினியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் சீமான் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், கடப்பாறையை வாங்கி வைத்துக் கொண்டு சமூக நீதியை இடிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறான். ஒரு பாலியல் பொறுக்கி தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய தந்தை 60 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுத்தறிவாக இருக்கட்டும், மூடநம்பிக்கை ஒழிப்பா இருக்கட்டும், சனாதன எதிர்ப்பா இருக்கட்டும், இதையெல்லாம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய உயிர் போகும் வரை செய்த ஒரு தமிழ் தேசிய தந்தை, தமிழ் தேசிய தந்தை சீமான் யார்? RSS கைக்குடி அடியால். இன்னும் சொல்ல போனா சீமான் உடல் இருக்கக்கூடியவர்கள் தோழர்களோடு சொன்னாங்க தற்கூரிகள் சொன்னாங்க. உண்மையாகவே இல்லை, அவர்கள் தற்கூரி அல்ல, மனநோயாளிகள். என்ன சொன்னாலும் கை தட்டுறான், என்ன சொன்னாலும் கை தட்டுறான். தோழர்கள் சொன்னாங்கல்ல, ஆமாவோட திருப்பி போட்டு அதுல போயிடலாம், அதுக்கு கை தட்டுறான். பிராமண கடப்பாறை கொண்டு இடிப்பேன், அதுக்கு கை. இந்த பாப்பா வேலைக்கு மட்டும்தான் பாப்பா, எதுக்கு ஆக மாட்டான் பாப்பான்னு சீமான் சொன்னா அதுக்கு கை தட்டுறான். அப்ப இவர்கள் யார் என்று சொன்னால் தற்கூரிகள் எல்லாம் அல்ல, சீமான் அவர்களை மனநோயாளிகளாக உருவாக்கி வைத்திருக்கிறார். உண்மையிலே மனநோயாளிகளாக உருவாக்கி வைத்திருக்கிறார். அப்படி மனநோயாளிகளாக திராவிட இயக்கத்திற்கு எதிராக, தமிழ் தந்தை பெரியாருக்கு எதிராக, திமுக திராவிட முன்னேற்றத்துடைய முன்னாள் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு எதிராக ஒரு பொய்யை சொல்லி 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 ஒரு மனநிலையை இன்னைக்கு ஒரு மைண்ட் செட்டப்பை அவர்கள் உருவாக்கி வைத்தார்கள்.
இதெல்லாம் பார்ப்பனியம் ஏற்கனவே செய்தது, பார்ப்பன ஊடகங்கள் செய்தது. பார்ப்பன ஊடகங்கள் செய்ததை இன்னைக்கு சீமான் செய்து கொண்டிருக்கிறார். எந்த நோக்கத்திற்காக செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், பார்ப்பனர்கள் மீண்டும் இங்கே வடமாநிலங்களைப் போல கலவரம் செய்வதற்கு, வடமாநிலங்களை போல நம்மை அடிமைப்படுத்துவதற்கு, வடமாநிலங்களை போல அவர்கள் ஆட்சியை அமர்வதற்கு இந்த வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாமிய அடையாளத்தோடு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இஸ்லாமிய பெண்களை பேச வைக்கிறான். என்ன நோக்கம்? பெரியாரை முதலில் அயோத்தியாச பண்டிதருக்கு எதிராக நிறுத்தினான், பெரியாரை பசுமன் முத்துராமலிங்கம் அவர்களுக்கு எதிராக நிறுத்தினான், பெரியாரை இன்றைக்கு பாரதிக்கு எதிராக நிறுத்துகிறான். சரி, பாரதி யாரு? உண்மையே பாரதி எந்த நோக்கத்துக்காக கவிதை எழுதினார்? செந்தமிழன் நாடு என்னும் போது அப்படி ஒரு வார்த்தை இருந்தா போதுமா? அந்த செந்தமிழ் எதிலிருந்து உருவாகிறது என்று பாரதி சொல்கிறார். செந்தமிழ் என்று தமிழ் உருவானதே சமஸ்கிருதத்திலிருந்து தான் சொல்றாரு. தமிழ் சிவன் பெற்றதுதான் தமிழ் என்றாரு. அதை விட மோசமாக இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார். ஆரிய மைந்தன் அகத்தியன் கண்டெடுத்த ஒரு வேதியன் தான் தமிழ் அப்படிங்கிறார் பாரதியார் சொல்றார். பறையனும் இங்கு உண்டு, இருப்பினும் அந்நியனுக்கு என்ன வேலை அப்படின்னு பாரதியார் சொல்றார். ஈழப்பறையன் என்ற ஒரு இடத்தை உருவாக்கி வைத்ததால் தான் அந்நியன் இங்கே எளிதாக புகுந்தான் என்று நம்முடைய பெரியார் அவர்கள் சொல்கிறார். நாமும் பாத்தீங்கன்னா நுனிப்புள் மேய்வதை போல பாரதியை மேலோட்டமாக படித்துவிட்டு அல்லது பாரதியுடைய சில கவிதைகளை மட்டும் எடுத்து இங்கே பாட புத்தகங்களை வைத்ததின் விளைவு இன்றைக்கு சீமான் போன்றவர்கள் பாரதியை முன்னிறுத்தும் போது பாரதி உண்மையிலே சாதிகள் எல்லையடி பாப்பான்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம கிட்ட இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. செந்தமிழ் நாடு எனும் போது நிலையிலே பாட்டு பாடி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. பொதுவா அந்த கஞ்சா குடிக்கிறவனோட பழகம் சீமான் மாதிரி தான். கஞ்சா குடிக்கிறவன் சாராயம் குடிக்கிறவங்கள பேசணும்னா கொஞ்சம் ரசனையா இருக்கும், ரொம்ப ரசிப்புத்தன்மையா இருக்கும். சீமான் மேடையில பேசினா ரசிப்புத்தன்மையா இருக்கும். அந்த மாதிரிதான் அவங்க அப்புறம் அப்படி பேசுவாங்க. என்னன்னா ஒருத்தர் இப்படியே பாட்டே போடுவான். என் மண்டை வலிக்குது இழுக்காட்டி, என் தொண்டை வலிக்குது இழுக்காட்டி கஞ்சா அப்படின்னு பாட்டு பாடுவான். இதை ஏன் சொல்றேன்னா, இப்படி ரசனையா பேசக்கூடியவர்கள் அவர்கள். இப்படி ரசனையா பேசி காந்தி வாங்கி கொடுத்தா சுதந்திரம், அது கஞ்சா குடிப்பதற்கு எங்களுக்கு இருக்குல்லன்றப்ப வருந்துரும் அப்படின்றான். காந்தி சுதந்திரம் வருந்துரும். இது ஒரு சிறந்த கவிதையாக மாறிடுமா? உள்நோக்கம் என்ன? அது உள்ள என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பாரதியை உள்ளே படித்தோம் என்று சொன்னால் தமிழை உருவாக்கினான். அகத்தியன் என்பதே கற்பனை கதை. ஆனா அகத்தியன் தான் தமிழ் மொழி உருவாக்கினான். அவன் வேதத்தில் வித்தியானவன் என்று இருக்கிறார். ஆக பாரதி என்பவர் முழுக்க முழுக்க ஒரு, அதாவது இன்றைக்கு RSS என்ன செய்யுதோ அதுதான் அன்னைக்கு அவர் செஞ்சார். காசியில் உரையை பேசி உரையாடினால் அது காஞ்சியிலே கேட்க வேண்டும், காஞ்சியிலே கேட்பதற்கான கருவிகள் செய்ய வேண்டும்னு பாரதியார் பாடியிருக்கிறார். ஏன் காசிக்கு காஞ்சிக்கு நீ சொல்ற? என்ன காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை என்றுதான் நாம் கேள்விப்பட்டிருக்கோம், பேசிட்டு இருக்கிறோம். அதுதான் பொதுவாக எல்லாரும் பேசக்கூடியது. நீ காசியவும் காஞ்சியும் ஏன் சொல்ற? காஞ்சி என்பது சங்கரபுரம். காசி என்பது இன்னைக்கு என்ன செய்யறாரு மோடி? இன்னைக்கு என்ன செய்யறாரு? காசி தமிழ்ச்சங்கம் ஆளுநர் போய் நிற்கிறாரு. காசி தமிழ்ச்சங்கத்தை அவர் உருவாக்கிறார். 100 ஆண்டுகள் இன்னைக்கு பேசுறாரு ஆளுநர், இன்னைக்கு பேசுறாரு மோடி, இன்னைக்கு பேசுறாரு. ஆனா இது 100 ஆண்டுகளுக்கு முன்னே பாரதி பேசியிருக்கிறார். அப்ப பாரதி எவ்வளவு இந்துத்துவத்தை உருவாக்கி எழுதியிருக்கிறார், பேசியிருக்கிறார் அப்படி என்பதெல்லாம் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதான் பெரியாருடைய பார்வையில் பார்த்தால் மட்டும்தான் இதெல்லாம் விளங்கும், இதெல்லாம் புரியும். இல்லை என்று சொன்னால், நாம் பெரியாருடைய பார்வையில் பார்க்கவில்லை என்று சொன்னால், காந்தியை நுனிப்புள் மேய்வது போல் மேலோட்டமாக சில கவிதைகளை முன்னிறுத்தி நாம் பேசினோம் என்று சொன்னால் நமக்கான வீழ்ச்சி அதிலே தொடங்கிவிடும் என்பதில் நாம் இனிமேலாவது எச்சரிக்கையா இருக்க வேண்டும். தாமு ஏகாசா இன்னைக்கு அவங்க தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் கலைஞர் சங்கம் பாத்தீங்கன்னா ஒரு வக்காலத்து வாங்குவது போல் பாரதியை தூக்கி பிடிப்பு, இன்னும் பாரதியை தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஏன் மேற்கு வங்கத்தில் வீழ்த்தீர்கள்? ஏன் திருவிழாவில் நீங்கள் வீழ்ந்தீர்கள்? ஏன் கேரளாவில் வீழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதெல்லாம் நீங்க கணக்கில் எடுக்கணும். ஏன்னா இதான் அப்படிதான் பாரதியார் போன்ற யாரோ ஒரு கவிஞர்களை நீங்க கையில் எடுத்துக்கிறது. பார்ப்பனிய எதிர்ப்பு விஷயத்துல ஒரு நடுநிலை போக்கை கையாளுவது. தமிழர் தந்தை பெரியார் பிறந்த மண்ணில் ஏன் நோட்டாவை பாஜக தாண்ட முடியவில்லை? ஏன் RSS இங்கே கால் ஊன்ற முடியவில்லை? ஏன் RSS எதிர்த்து இங்கே போராடி கொண்டிருக்கிறோம் என்பதெல்லாம் தமிழ்நாடு முற்போக்கு கலைஞர் எழுத்தாளர் கலைஞர் சங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால்
பாரதியை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தூக்கி பிடிக்க வேண்டியது பெரியார். பெரியாரை நீங்க இந்தியா முழுவதும் கொண்டு போகணும். மாயாவதி கொண்டு போக நினைக்கிறார். நீங்கள் இந்தியா முழுவதும் பெரியாரை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். கேரளாவில் பெரியாரை சேர்க்க வேண்டும். கேரளாவில் திருவனந்தபுரம் மாநகராட்சி இன்னைக்கு பாஜக பிடிச்சிருக்கு. ஏற்கனவே சுரேஷ் கோபி எம்பி அங்க வெற்றி பெற்றிருக்கிறார். என்ன காரணம் என்பதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியார் தான் இந்தியா முழுமைக்கான ஒரு சங்கிகளை விரட்டியடிப்பதற்கு சரியான ஒரு நபர் என்று சொன்னால் தமிழக பெரியார் மட்டும்தான். அது இந்தியா முழுவதற்கும் பெரியார் தேவை. தமிழ்நாட்டில் பெரியார் இருப்பதால், பெரியாருக்கு கொள்கை இருப்பதால, பெரியாரிஸ்கள் எங்களை போன்ற பெரியாரிஸ்கள் இருப்பதனாலதான் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஜக பல இடங்கள் நோட்டாவை தாண்ட முடியாத ஒரு சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறோம். இன்னைக்கு சீமானை ஏன் இப்படி புலக்குறோம் என்று சொன்னால், RSS ஆதரவாக RSS கொடுக்கக்கூடிய பணத்தை பெற்றுக்கொண்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு பாலியல் வேலைகளை சேட்டைகளை செய்து கொண்டு இன்றைக்கு தமிழ் தேசிய தந்தை பெரியாரை சீமான் எதிர்க்கிறான் என்று சொன்னால் அவனுடைய வாளை ஒட்ட நறுக்குவதுதான் நம்முடைய வேலையாக இருக்க வேண்டும். தோழர் சொன்னதை போல இதை வந்து ஒரு அரங்கத்துக்குள் நடத்தாமல் தெருமுறை பிரச்சாரமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். என்று சொன்னால் சாமானிய மக்களிடத்திலும் சீமான் பேசுவது பொதுவா ஒரு கஞ்சா குடி ஈழல் அல்லது சாராயம் குடிக்கிறவன் பேச்சு இனிமையா ரசிக்கும்படியா இருக்கிறதுனால சீமானுடைய பேச்செல்லாம் போய் ரசிக்கும்படியா ஆயிடக்கூடாது. நாம் வரலாற்று உண்மைகளை தெருவாக தெருமுனை பிரச்சாரம் மூலமாக திண்ணை பிரச்சாரம் மூலமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. திருப்புறவுன்ற பிரச்சனை சீமானுடைய 3 நாள் தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா 3-4 நாட்களாக வாய் திறக்கவில்லை. ஆனா இன்னைக்கு இஸ்லாமிய பெண்களை வைத்து பெரியாருக்கு எதிராக பேச வைக்கிறான். அங்கு இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது. விசிகா தலைவர் திருமாவளவன் கூட அது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டார். இதுவரைக்கும் இவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்களா? முப்பாட்டை முருகன் சொல்றான். நம்மளும் போய் முருகன் தமிழ் கடவுள் என்ற பேர்ல போய் விழுந்துடுறோம். கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை என்று சொன்ன தமிழர் தந்தை பெரியாருடைய வழியதான் நாம் கடைபிடிக்கணும். தவிர தமிழ் கடவுள் முருகன் நம்ம இறக்கூடாது. தமிழ் கடவுள் முருகன் சொன்னோம்னா முப்பாட்ட முருகன் அவன் வருவான். அவன் பின்னாடி சங்கி வந்து முருகனுக்கு நீ கடை வெட்டக்கூடாதுவா, ஆடு வெட்டக்கூடாதுவா, நான் அங்கதான் மலையில தான் தீபம் ஏற்றுவோம். கடவுள் இல்லைன்னா கடவுள் இல்லைதான். பெரியாருடைய அந்த பாணியை விட்டு விலகிறோம் என்று சொன்னால், சந்தர்ப்பம் அரசியல் என்று சொன்னால் தமிழ்நாட்டை வட மாநிலத்தை போல் மாற்றி விடுவார்கள். எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். திருப்பூர் என்ற பிரச்சனை இல்ல, பத்திரிகையாளர் கேட்டதுக்கு மட்டும் செய்தியை சொல்லிட்டு எந்த ஒரு போராட்டம் போடி கிடக்கல, எந்த விதமான போராட்டம் எடுக்கல. தமிழ் தேசத்துக்கு எதிரான அத்தனை வேலைகளையும் ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் என்ன போராட்டம் எடுத்திருக்காங்க? அப்ப இதையெல்லாம் அந்த மனநோயாளிகளுக்கு குணப்படுத்தும் விதமாக நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. சீமானை பின்பற்றக்கூடிய மனநோயாளிகளுக்கு நாம் தெளிவாக இதையெல்லாம் விளக்கி சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஏன்னா அவர்களை குணப்படுத்தணும், குணப்படுத்தி ஆகணும். அந்த நபர்களை எல்லாம் குணப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு நமக்கு. திருப்பூரத்தில் இன்றைக்கும் அந்த ராம ரவிக்குமாருடைய செயல்பாட்டுக்கு எதிராகவோ அல்லது சங்கிகளுக்கு எதிராகவோ எந்த விதமான போராட்டத்தை செய்யலாம். ஆனா அங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரியாருடைய அந்த ஹேர்பின் பின் அந்த வளைவுல வந்து பாத்தீங்கன்னா தவுடூர்ல வந்து பாத்தீங்கன்னா பெரியாருடைய பெயரை வந்து இன்னைக்கு அழிக்கிறான். நாம் தமிழர் கட்சிக்காரன் போய் அந்த மண்டல மனநோயாளிகள் எல்லாம் சேர்ந்து போய் அதை அழிக்கிறான், அழிச்சு மறிச்சு விட்டுறான். இன்னைக்கு நம்ம தோழர்கள் அதை வெற்றிகரமா மாற்றினால் கூட தமிழ்நாடு அரசு அவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். இன்னும் சொல்ல போனா சீமானை நாம் எதுவும் செய்ய வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரம் சாட்டையே கொலை பண்ணிடுவான், சாட்டையே படுகொலை பண்ண நிச்சயம் படுகொலை பண்ணுவான். ஏன்னா இவர்களுக்கான உறவு என்பது கொள்கை பண உறவு, மணி மைண்ட் தான். சீமானுக்கும் இருப்பது மணி மைண்ட் தான், சாட்டை துறைமுருகனுக்கு இருப்பது மணி மைண்ட் தான். சாட்டை திருமுருகனே சீமானை படுகொலை செய்வான். எழுதி வச்சுக்கோங்க, இது நடக்கும், இது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். ஏன்னா அவரோட RSS பணம் நான் அதிகமாக வாங்குறேன், நீ அதிகமாக வாங்குறேன், அவங்களுக்குள்ள போட்டி வரும். அப்படி வரும்போது சத்தமா வேலையை முடிச்சுடுவான் சாட்டை திருமுறை. ஏன்னா கொஞ்சம் விவரமானதான் இருக்கான், நிச்சயமாக முடிச்சு விட்டுருவான், சீமானை முடிச்சு விட்டுருவான். அதுக்கப்புறம் அவருடைய மனைவியும் சரி அவருடைய பிள்ளையும் சரி தூய தமிழர்கள் சொல்லி இந்த மனநோயாளிகளை வீடு அடிப்பை வைப்பான். இவர்கள் தூய தமிழர்கள் இல்லை, நாம் தமிழர் கட்சியை கைப்பற்ற பார்க்கிறார், எனவே நான் இவர்களை படுகொலை செய்வோம் சொல்லி அந்த மனநோயாளிகள் சீமான் விட்டு முன்னாடி போய் நிற்பான். இது நடக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தான் சீமான் உருவாக்கி வச்சிருக்காரு. சிந்திக்கக்கூடிய நபர்களை சீமான் உருவாக்கவில்லை. நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். பெரியாருடைய கொள்கையை மிக தெளிவாக பேச வேண்டும். முப்பாட்டன் முருகன் அந்த இதுக்கெல்லாம் போக கூடாது. உண்மையிலே முருகன் யார் என்று சொன்னால் முருகன் சுமேரியருடைய கடவுள்.
அவர் தமிழ் கடவுள்லாம் கிடையாது. சுமேரியருடைய கடவுள். சுமேரியர்கள் வணங்கக்கூடிய கடவுள் முருகன் தான். ஷினமுகா அப்படின்ற ஒரு பேர்லயே அவங்க வணங்குவாங்க. ஷினமுகா, நம்ம சண்முகான்றோம்ல, அதனுடைய தொடர்ச்சி இருக்கு. அது ஒரு பெரிய நீண்ட நெடிய வரலாறு. அந்த செய்தியை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். தமிழ் முருகன் முப்போட்டன் நம்முடைய தமிழ் கடவுள் அப்படின்னு போனோம்னா சங்கி சீமான் இங்க பல்வேறு வேலைகளை துரோக வேலைகளை செய்வான் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு, பெரியார் அவர்கள் சொன்னதை போல ஜாதி பற்று, மதப்பற்று, இனப்பற்று, மொழிப்பற்று, கடவுள் பற்றை விட மனித பற்றே மேலானது என்பதை நாம் இந்த மண்ணிலே விதைக்க வேண்டும் என்பதை நிறைவேற்ற கூறி வாய்ப்புக்கு நன்றி.